சற்று முன் வெளியான தகவல் மகளிர் உரிமைத்துறை பெண்களுக்கு சூப்பர் வாய்ப்பு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு வசதியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தோழி தங்கும் விடுதிகளை அமைத்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் நலனை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கவும் சுயமரியாதையை காக்கவும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், நகர பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயணம் திட்டம் என பல திட்டங்கள் உதாரணமாக கூறலாம். பெண்கள் பொருளாதார தேவைகளுக்கான யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும் வகையிலேயே ஒவ்வொரு திட்டமும் இருக்கின்றன. குறிப்பாக பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், பொருளாதார சுதந்திரம் அடைந்திட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு திட்டங்களை தீட்டி வருகிறது. பணி நிமித்தம் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வரும் பெண்கள் குறைந்த செலவில் வசதியாக பாதுகாப்பாக இருக்க வழி செய்யும் வகையில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம்தான் தோழி விடுதிகள் திட்டம். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகத்தின் மூலம் 10 தோழி விடுதிகளை தமிழக அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகத்தின் மூலம் 10 தோழி விடுதிகள் 9 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக திருச்சி, கூடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரம் ஆகிய 3 இடங்களில் 687 பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் 31.7 கோடி செலவில் பணிபுரியும் மகளிர் விடுதிகளை தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனத்தின் மூலம் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்விடுதிகளில் 553 பணிபுரியும் மகளிர் பயனடைந்து வருகின்றனர். இரண்டாம் கட்டமாக ஒசூர், திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 3 இடங்களில் 432 பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் 35.86 கோடி செலவில் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனத்தின் மூலம் கட்டப்பட்டு வருகின்றன. சேலம், தஞ்சாவூர், பெரம்பலூர், வேலூர், விழுப்புரம், திருநெல்வேலி மற்றும் அடையாறு, சென்னை ஆகிய 7 இடங்களில் 473 படுக்கை வசதிகள் கொண்ட விடுதிகளை புதுப்பித்தல் மற்றும் சீரமைப்பு பணிகள் ரூபாய் 4.21 கோடி திட்ட மதிப்பீட்டில் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 13 முதல் செயல்பட்டு வருகிறது. தற்போது இவ்விடுதிகளில் 339 பணிபுரியும் மகளிர் பயனடைந்து வருகின்றன. இவ்விடுதிகள் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் அணுக்கள், இலவச வைஃபை, இன்வெர்டர், கீசர், 24/7 பாதுகாப்பு சேவை, விடுதி பராமரிப்பு, இணையதள முன்பதிவு போன்ற வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றன. சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் 10 தங்கும் மகளிர் விடுதிகள் நவீன வசதிகள் மேம்படுத்தப்பட பாதுகாப்பு வசதிகள் வழங்குவதற்காக தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகத்தின் 2024 முதல் 2025 ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அறிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.